எல்லாருக்கும் ஹாய். நான் இளங்கோ, பாண்டிச்சேரியிலேருந்து. இன்றைக்கான வீடியோ கப்பி மீன் ப்ரீடிங் செட்டை பற்றி தான் பார்க்கலாம். நான் எந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்னா, ட்ரேயில் பேரண்ட்ஸ்லாம் வெளியவும் ப்ரீடிங் கேஜ்குள்ளே கொஞ்சமாக செடி போட்டு வச்சுருக்கேன். பேரண்ட்டு குட்டி போட்டுதுன்னா குட்டிங்க ஹைட் ஆகிறதுக்கு இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். இதில் செடி ஏன் போட்டிருக்கேன்னா, எம்டியாக இருந்ததுன்னா அதுக்கு மேல் ஃபிஷ் எல்லாமே அதுக்குள்ளே போயிட்டு மீன் குட்டியை பிடிக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் செடி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இப்போது அதுக்குள்ளே போயிட்டு இந்த மீன் ஸ்விம் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இப்போ எதுவும் இல்லை. அதனால் எதுவும் மீன் இப்போ எதுவும் உள்ளே போகிறதுக்கு இல்லை. குட்டி மட்டும் உள்ளே போய் அழகாக ஒளிஞ்சிக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் ஃபிஷ் வெளியே இருக்கிறதுனால பெருசாக அதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம குட்டி பிடிக்கணுன்னா கூட டேங்க்கு ஃபுல்லாக நம்ம தொலைவு தேவையில்ல. அழகாக குட்டிங்கெல்லாம் அதுக்குள்ளேயே தான் போய் ஒளிஞ்சிட்ருக்கோம். நம்ம அதுக்குள்ளே இருந்து மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு மீன் போடுற குட்டியை இன்னொரு மீன் பிடிக்கும். ஸோ அதனால் பாதி குட்டி தான் சேவ் ஆகும், பாதி குட்டி மீன் பிடிச்சிரும். அது நம்ம மீனுடைய ஹெல்த்துக்கு கன்சிடர் பண்ணி அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நம்ம ஒர்க்கையும் பேஷனையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு டைம் சரியாக செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுனால குட்டி ஓரளவுக்கு சேவ் ஆகுது.